அதிசயா அதிசயம்தான். இடம் விலை ஆல் ஓகே. அதிசயா, அதிசயம் நடக்கும் நிச்சயமா. அண்மை செய்தி. உத்தராகண்டில் மேலும் ஒரு இடத்தில் பெரும் வெள்ளம் ஏற்பட்ட காட்சிகள் வெளியாகியுள்ளன. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைப்பில் இருக்கிறார். பாலவெற்றிவேல், ஏற்கனவே ஒரு இடத்துல ஏற்பட்ட வெள்ளத்தினால மலைச்சரிவில் சிக்கி 17 பேர் வரை உயிரிழந்திருந்தாங்க. இப்ப மேலும் ஒரு இடத்துல பெருவெள்ளம் ஏற்பட்டிருக்கிற காட்சிகள் வெளியாகி இருக்கு. என்ன தற்போதைய நிலவரம்? பிரியதர்ஷினி, உத்தராகண்ட் மாநிலத்தில் வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கிற்கு காரணமான மேக வெடிப்பிற்கு பின்னர் உருவான நிலச்சரிவு ஒட்டுமொத்தமாக வட இந்திய மாநிலமான உத்தராகண்ட் அந்த மாநிலத்தில் ஏற்பட்டிருக்கிற இந்த பேரிடர் தான் நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்குது. இவ்வளவு நாட்களாக பெருவெள்ளம் எவ்வாறு ஏற்படும், மேக வெடிப்பு ஏற்படும் என்பதை நம்ம எல்லாம் செவி வழியில் கேட்டிருப்போம். ஆனால் காணொளியில் பார்க்கக்கூடிய ஒரு நிலை வந்துவிட்டது. அந்த காட்சிகளை பார்த்தாவே உருக்குலைக்கும் ஒரு நிலையை ஏற்படுத்துகிறது. ஒவ்வொன்றாக நம்ம பார்க்கலாம். இந்த உத்தராகண்ட் மாநிலத்தில் எந்த பகுதியில் குறிப்பாக இந்த பெருவெள்ளம் ஏற்பட்டது என்று. உத்தராகண்ட் மாநிலத்தை பொறுத்தவரையும் வட இந்திய மாநிலமாக இருக்கிறது. வட இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு நதி கங்கை நதி. இந்த கங்கை நதியினுடைய தொடக்க புள்ளி தான் கங்கோத்ரி அப்படிம்பாங்க. இந்த கங்கோத்ரியில் இருந்து தொடங்கி கங்கை என்ற பெயர் இல்லாமல் பகிரங்கன் அப்படிங்கிற ஒரு பகிரதி அப்படிங்கிற ஒரு பெயரோட அந்த ஆறு பாய்கிறது. குறிப்பாக கங்கோத்ரியினுடைய உயரம் 3 கிலோமீட்டர் ஹைட்ல இருக்குது. அதாவது நம்ம ஊட்டியின் உயரத்தை விட ஹைட்டா இருக்கும். இப்போ உத்தராகண்ட் மாநிலத்தில் உத்தரகாசி அந்த மாவட்டத்தினுடைய அந்த பகுதி தான் ரெட் கலர்ல இருக்குது. உத்தரகாசி மாவட்டத்தை பொறுத்தவரையும் கடல் மட்டத்தில் இருந்து 2600 மீட்டர் உயரத்தில் இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட நம்ம உதகமண்டலத்தினுடைய உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இதுல இந்த மாவட்டத்தில் தாராளி என்கின்ற ஒரு கிராமம். இந்த கிராமத்துல தான் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்குது. இந்த வெள்ளப்பெருக்கு எங்க தொடங்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். முதல்ல இந்த பெருவெள்ளத்திற்கு காரணமான மேக வெடிப்பு. அதென்ன மேக வெடிப்பு? பொதுவாகவே ஒரு மணி நேரத்தில் 10 சென்டிமீட்டருக்கு மேலாக, அதாவது 100 மில்லிமீட்டருக்கு மேலாக மழை பொழிவு ஏற்பட்டால் அதை மேக வெடிப்பு என்பார்கள். இன்றைய பொழுதை பொறுத்தவரை உத்தராகண்ட் மாநிலத்திற்கு ரெட் அலர்ட் மாதிரி எதுவும் பெருசாக விடப்படவில்லை. ஆரஞ்ச் அலர்ட் கொடுத்திருக்கிறாங்க. இருந்தாலும் காலநிலை மாற்றம், இயற்கை பேரிடரை தாண்டி தற்போது இந்த மேக வெடிப்பு, அதாவது ஒரு மணி நேரத்திற்கு 12 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பதிவாயிருக்கிறது. இன்று பிற்பகல் 1:45 மணிக்கு இந்த காட்சி தான் நமக்கு முத வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அந்த ஸ்லோப்பை நம்ம பார்க்கிறோம். பெருவெள்ளம் ஊருக்குள் வரும் பதற வைக்கும் காட்சிகள், அந்த வெள்ளத்தினுடைய சீற்றத்தை நம்மளால பார்க்க முடிகிறது. இதை தான் ஃபர்ஸ்ட் விஷுவல்ஸ், அதாவது அந்த ஊருக்குள்ள வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்மள பார்க்குறோம். அந்த பகிரதி நதியை பொறுத்தவரை அதற்கு முன்னாடி கீர்கங்கா அப்படிங்கிற ஒரு ஓடை இருக்குது. அந்த ஓடை தான் இந்த தாராளி இந்த கிராமத்தை பொறுத்தவரையும் சுமார் 200 to 300 வீடுகள் இருக்கும். குறிப்பாக கங்கோத்ரி யாத்திரைக்கு செல்லக்கூடிய யாத்ரீகர்கள் பயணிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக இருக்குது. இந்த ஒரு கிராமத்திலிருந்து ஒரு 60 to 70 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு சிவன் கோவில் இருக்கு. அதற்கு வருடந்தோறும் யாத்ரீகர்கள் செல்லக்கூடிய ஒரு முக்கியமான பகுதியாக இருக்குது. 1:45 இந்த காட்சியை நம்மளால பார்க்க முடியுது. அதாவது இந்த மாதிரியான ஒரு சீற்றத்தோடு பெருவெள்ளம் அந்த ஊருக்குள்ள வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். அதாவது அந்த ஓடையினுடைய அகலத்தை பார்க்கிறோம். ரொம்ப குறுகிய ஒரு ஓடையாக இருக்கிறது. ஆனால் மேல இருந்து வரக்கூடிய அந்த வெள்ளத்தினுடைய சீற்றத்தையும் வேகத்தையும் நம்மளால தெளிவாக காட்சிகளில் பார்க்க முடிகிறது. ஒரு பெரிய சுனாமி பேரலை ஏற்பட்டது போன்று ஒரு பெரிய சத்தம். அந்த மக்களை பார்க்கிறோம். அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு நில அதிர்வு ஏற்பட்ட ஒரு உணர்வு இங்க நம்ம பார்க்கிற ஒவ்வொரு வீடுகளும் கிட்டத்தட்ட 30 அடியிலிருந்து 50 அடி உயரத்திற்கு இருக்குது. மிகப்பெரிய ஒரு அதிர்வோடு சத்தத்தோடு பெருவெள்ளம் வருகிறது. அங்கே பார்த்தீங்கன்னா வேன்ல இருந்து இந்த பகுதியில் கிராஸ் ஆகி போகிறத பார்க்க முடியுது. குட்டி குட்டியாக பார்க்குற எல்லாமே மக்கள் தான் அந்த பகுதியில் நடமாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த ஒரு பொழுதில் தான் கண்ணினைக்கும் நேரத்தில் அந்த வீடுகளை தீப்பெட்டி போன்று அந்த சுருட்டி செல்லக்கூடிய அந்த காட்சிகளை நம்மளால் பார்க்க முடியுது. அந்த ரெட் மார்க் பண்ணியிருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக அந்த ஓடை அதனுடைய திசை மாதிரி ஊருக்குள் சென்று கொண்டிருக்கிறது. மொத்தமாக இந்த பெருவெள்ளம் ஏற்பட்ட பிறகு இந்த ஊரினுடைய கோர காட்சிகளை தான் நம்மளால இந்த திரையில நம்மளால பார்க்க முடிகிறது. இந்த பகுதி முழுவதுமே
கிட்டத்தட்ட வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த ஆறினுடைய திசை என்பது இப்படி சென்றிருக்க வேண்டும். ஆனா ஆறு 2 புறமாக பிரிந்து 2 பக்கமா பெரும் வெள்ளத்தோடு போயிருக்குது. கிட்டத்தட்ட இதுவரையுமே 50க்கும் மேற்பட்டோர் காணாமல் போயிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. 17 பேர் மரணம் அடைந்திருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. பல வீடுகள் காணவில்லை. அந்த லேண்ட்ஸ்கேப்பே ஒட்டுமொத்தமா மாறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல பெருமழை ஏற்பட்டது. மழைக்கு பிறகு அந்த மழையினால் ஏற்பட்ட வெள்ளம், அந்த வெள்ளத்திற்கு பிறகு நிலச்சரிவு, இந்த 3ம் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக இந்த தாராளி பகுதியவே உருக்குலைத்திருக்கிறது. இந்த ஒரு சூழல்ல தான் இந்த ஒரு வெள்ளத்தில் இருந்தும் ஒருவர் தப்பித்திருக்கிறார். அந்த காட்சி தற்போது வெளியாகி இருக்கிறது. அதை பார்க்கலாம். अरे यार स्पीड बढ़ गया, स्पीड बढ़ गई। अरे भाग भाग। பெருவெள்ளத்தோடு சீறி பாய்ந்து வரும் காட்டாற்று வெள்ளம், அந்த வெள்ளத்திற்கு நடுவே ஒருவர் தப்பித்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை நம்மளால பார்க்க முடிகிறது. தாராளி கிராமத்தில் இருக்கக்கூடிய 40க்கும் மேற்பட்ட வீடுகள் நிலச்சரிவினாலும் காட்டாற்று வெள்ளத்தினாலும் அடித்து போயிருக்கிற இந்த சூழல்ல 50க்கும் மேற்பட்டோர் காணாமல் போயிருக்கிறார்கள். இந்த ஒரு நிலையில்தான் அந்த ரெட் மார்க்ல ரவுண்ட் படி இருக்கிறது. அவர் எப்படி அந்த வெள்ளத்திலிருந்து தப்பித்து செல்கிறார் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. இது குறித்து நம்மிடம் பேசுவதற்காக டெல்லி மூத்த செய்தியாளர் கணபதி அவர்கள் இணைந்திருக்கிறார். கணபதி, தற்போது உத்தரகாண்ட் மாநிலத்தை பொறுத்தவரை மீட்பு பணிகள் எவ்வாறு நடைபெறுகிறது? குறிப்பாக அந்த பகுதியை பொறுத்தவரையும் கடல் மட்டத்திலிருந்து 2600 மீட்டர் உயரத்தில் இருக்குது. மீட்பு படையினர் அந்த பகுதியை அக்சஸ் பண்றதுக்கு சிரமமாக இருக்குதா? சவால்கள் என்னென்ன? அந்த பகுதியிலே முன் எப்போதும் கண்டிராத இயற்கை பேரிடரால் தற்போது கடும் பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக அந்த பகுதி மக்கள் தெரிவித்திருக்கின்றனர். எஸ்டிஆர்எஃப், என்டிஆர்எஃப் மற்றும் மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாநில அளவு அதிகாரிகள் அனைவருமே அங்கே உடனடியாக சென்று முகாமிட்டு தற்போது மீட்பு பணிகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். மேக வெடிப்பு காரணமாக திடீரென பெருவெள்ளம் ஏற்பட்டு அந்த பெருவெள்ளம் மலையிலிருந்து கீழே இறங்கி வரும்போது அந்த பகுதியில் உள்ள மண்கள், பாறைகள் அனைத்தையும் இழுத்து வந்திருக்கிறது, மரம் செடிகள் உட்பட. இதனால் அது கீழே இந்த கிராமத்தை தாக்கும் போது, தாராளியை தாக்கும் போது சேர், சகதி, மரம், கல் அனைத்துமே அந்த பெருவெள்ளத்திலே இருந்திருக்கிறது. ஆகவே அதன் தாக்கம் மிகவும் கடுமையாக இருந்து கட்டிடங்கள் இடிந்து விழுந்து கட்டிடங்களுக்குள் பலரும் சிக்கியிருக்கிறார்கள். இடிபாடுகளில் சிக்கியிருப்பவர்கள் எத்தனை பேர் உயிருடன் இருக்கிறார்கள், உயிர் பிழைப்பார்களா என்பதெல்லாம் தெரியாத சூழல் இருக்கிறது என அந்த பகுதி மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே தற்போது மீட்பு பணிகள் முழுவீச்சாக நடைபெறுகின்றன. அந்த பகுதியே பேரிடர் பாதித்த பகுதியாக கருதிதான் தற்போது மத்திய அரசு மற்றும் உத்தராகண்ட் அரசு அங்கு மீட்பு பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். மிகவும் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் உயிர் சேதம் எவ்வளவு பேர் காயமடைந்திருக்கிறார்கள் போன்ற விவரங்கள் எல்லாம் தற்போது முழுமையாக தெரியவில்லை. ஏனென்றால் கட்டிட இடிபாடுகளிலே பலர் சிக்கியிருக்கிறார்கள். அந்த இடிபாடுகளை அகற்றிய பிறகுதான் உண்மை பாதிப்பு விவரங்கள் என்ன என்பது தெரிய வரும். பாலவெற்றிவேல். கணபதி, ஒருவர் அந்த பெரும் வெள்ளத்தில் இருந்தும் தப்பித்திருக்கிறார். அவர் எப்படி தப்பித்தார்? இந்த காட்சிகள் எப்படி வெளியாகி இருக்கிறது? தப்பித்தவர் தற்போது எங்கே இருக்கிறார்? மிகவும் நல்வாய்ப்பாக அவர் உயிர் தப்பி இருக்கிறார். பெருவெள்ளம் அந்த பகுதியிலே உள்ள கட்டிடங்களை இடித்து அங்குள்ள அனைவரையுமே இழுத்து வந்தபோது நல்வாய்ப்பாக இவர் ஒரு ஓரமாக கரை ஒதுங்கி இருக்கிறார். அதனால்தான் அந்த சேர் சகதியிலிருந்து மீண்டு வந்திருக்கிறார். அதாவது தண்ணீர் இருந்தாலாவது நீந்தலாம், வெறும் சேரும் சகதியுமாக இருந்தால் அதிலிருந்து மீள்வது மிகவும் கடினம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மிகவும் நல்வாய்ப்பாக அவர் மீண்டிருக்கிறார். கரைக்கு அவர் வரும் வரை அவரை காப்பாற்றுவதற்கு யாரும் இல்லை. கரைக்கு வந்த பிறகும் அவரே நடந்து வருவதைத்தான் நாம் பார்க்க முடிகிறது. அந்த அளவுக்கு கடுமையான பாதிப்பு. மீட்பு குழுக்கள் அங்கு போய் சேர்வதற்கும் மீட்பு பணிகளை நடத்துவதற்கும் கூட அதிக அவகாசம் தேவை என சொல்லப்படுகிறது. இதிலே இருள் சூழ்ந்து விட்டால் எப்படி அந்த பகுதியிலே மீட்பு பணி நடைபெறும் என்பதும் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. பாலவெற்றிவேல், உங்களுடைய தற்போதைய தகவல்களுக்கு நன்றி கணபதி. தொடர்ந்து செய்திகளை சேகரியுங்கள்.
உத்தரகாண்ட் மாநிலத்தில் தற்போது ஏற்பட்டிருக்கிற இந்த பேரிடர் ஒரு வருடத்திற்கு முன்பு வயநாடு நிலச்சரிவில் நாம் பார்த்த காட்சிகளை போன்றே பிரதிபலிக்கிறது. அது நிலச்சரிவாக இருந்தது. ஆனால் நம்ம இப்ப பார்க்கிறது பெருவெள்ளத்தோடு சேர்ந்த நிலச்சரிவு. தொடர்ச்சியாக மீட்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. உத்தரகாண்ட் மாநிலத்தை பொறுத்தவரை இதுபோன்று மேகவெடிப்பு ஏற்படுவதோ நிலச்சரிவு ஏற்படுவதோ வழக்கமான ஒன்று என்றாலும் தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய இந்த காணொளி தான், இந்த ஃபுட்டேஜ் தான் மிகப்பெரிய அளவிற்கு பேசுபொருளாகி இருக்கிறது. தொடர்ந்து மீட்பு பணிகளும் நடைபெற்று வருகின்றது. செய்தியாளர் கணபதி சொன்னது போல இரவு பொழுதை கடந்துவிட்டால் மீட்பு பணிகள் மேற்கொள்வது மிகவும் சிரமமான ஒரு சூழல் என்கின்ற ஒரு நிலையில் மத்திய மாநில அரசுகள் இணைந்து தற்போது இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். பிரியதர்ஷினி, உத்தராகண்டில் அடுத்தடுத்து ஏற்பட்ட பெருவெள்ளத்தின் கோரப்பிடியில் சிக்கி மக்கள் எந்த அளவுக்கு பாதிப்புகளை எதிர்கொண்டு வருகிறார்கள் அப்படிங்கிறதுக்கு அங்கிருந்து வரும் காட்சிகளே சாட்சியாக இருக்கின்றன. தற்போதைய தகவல்களை வழங்கியதற்கு நன்றி பாலவெற்றிவேல். அதிசயா அதிசயம்தான். இடம் விலை ஆல் ஓகே. அதிசயா, அதிசயம் நடக்கும் நிச்சயமா.